இப்போ நம்ம பார்க்குறது சம் நம்பர் 41 பார்க்குறோம், படிக்கிறோம் பாருங்க. A and B are equal partners. Equal partnersனா 1:1. Their fixed capital, அவங்க கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடு. எவ்வளோ அமௌண்ட்னா 40,000 and rupees 80,000 respectively. After the account for the year have been prepared, it is discovered that interest at 5% per annum as provided in the partnership agreement has not been credited to the capital accounts before distribution of profit. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் வந்து போய் சேரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு அடுத்தது இட் இஸ் டிசைடட் டு மேக் அன் அட்ஜஸ்டிங் என்ட்ரி அட் த பிகினிங் ஆஃப் தி நெக்ஸ்ட் இயர். அப்போ நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டிங் என்ட்ரி கேட்குறாங்க. அதாவது இந்த வருஷத்தினுடைய எண்டு, நெக்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங். இப்போ அதுக்கு அடுத்தது ரெக்கார்ட் தி நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறாங்க. இப்போ சம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் இவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுனா 2,000, அவருக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுனா பொறுத்த வரைக்கும் 4,000. அப்போ ஆக மொத்தம் இந்த 6,000 ரூபா வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகலை. இப்போ இந்த 6,000 ரூபாயை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டட் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் பார்ட்னர்னால அவங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னா 3,000 ரூபா 3,000 ரூபான்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. இப்போ வாங்க, இப்போ வந்து ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போனது 3,000 ரூபா. இப்போ யாருக்கு வந்து ரெக்கவர் பண்ணி யாருக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்கிறத கணக்கில் பார்ப்போம். இப்போ லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் ஆக்சுவலாக எவ்வளவு 2,000. அப்போ இந்த 3,000ல் 2,000 போயிடுச்சுன்னா இவருக்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுனா வந்து 1,000 ரூபா மட்டும்தான். இப்போ இந்த 1,000 ரூபாயை வந்து பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்னா ரெக்கவர் பண்ணணும். யாருக்கு ரெக்கவர் பண்ணணும்னா ஏக்கு ரெக்கவர் பண்ணணும். அதே மாதிரி பிக்கு பாருங்க, அவருக்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோனா 4,000. ஆனால் நாம் கொடுத்துருக்கிறது எவ்வளோனா 3,000 தான் கொடுத்துருக்கோம். இப்போ இவர்கிட்ட வாங்கி நாம் இவர்கிட்ட கொடுக்குறோம். அப்போ இங்கே போடும்போது ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 1,000 rupees.